Hello viewers and YouTube subscribers. Today நமக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு HP Pro Book மாடல். ஸோ கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னன்னா நோ பவரான. ஸோ இதான் நமக்கு இப்போ சர்வீஸ்க்கு வந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த லேப்டாப் தான் நமக்கு சர்வீஸ் வந்திருக்கு. இப்போ நம்ம அடாப்டர் பாருங்கள், டிசி பவர் சப்ளை பாருங்கள். நம்ம அடாப்டரை பாருங்கள், டிசி பவர் சப்ளை பாருங்கள். இப்போ நம்ம அடாப்டரை கனெக்ட் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், அடாப்டரை கனெக்ட் பண்ணோன்னே சம் வேல்யூ வருது. இங்கே பாருங்கள், டிசி பவர் சப்ளை 0.004 மில்லியாம்பர் கன்சியூம் பண்ணுற போர்டு. ஸோ உங்களுக்கு ஸ்டாண்ட் பை ப்ராப்பராக வேலிடேட் ஆகலை. இங்கே பாருங்கள், ஸ்டாண்ட் பை ப்ராப்பராக வேலிடேட் ஆனால் தானே உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு லைட்டு ப்ளூவாக ஆரம்பிக்கும். ஸோ எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. உள்ள வோல்டேஜ் மதர் போர்டுக்குள்ளே உள்ள வோல்டேஜே உள்ளே இன்ஜெக்ட் ஆகலை. ஸோ இதுதான் கம்ப்ளைண்ட்டு. ஸோ நமக்கு லேப்டாப் டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், நம்ம பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணலாம். உங்களுக்கு ரெஸ்பான்ஸே இருக்காது. இதுதான் பவர் பட்டனை, எந்த ரெஸ்பான்ஸுமே இருக்காது. பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஸோ இதை கம்ப்ளைண்ட்டு உங்களுக்கு டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த HP Pro Book லேப்டாப்போ டிஸ்மேண்டில் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இது பவர் பட்டனுக்கு வரக்கூடிய டாட்டர் போர்டு. ஸோ இந்த போர்டை நம்ம கனெக்ட் பண்ணும்பொழுது இப்போ பாருங்கள் ஆஃப் ஆயிரும். லேப்டாப் இப்போ ஆனில் இருக்கா. இங்கே பாருங்கள், ஆஃப் ஆச்சா. இதுதான் ப்ராப்ளம். ஸோ இந்த போர்டில் ஒன் ஆஃப் த ஐசி ப்ராப்ளமாக இருக்குது. அந்த ஐசி நம்ம ரிமூவ் பண்ணி சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ரிமூவ் பண்ணியாச்சு. இங்கே பற்றியெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், இப்போ ப்ராப்பராக ஸ்டாண்ட் பை எடுக்குது. இப்போ நமக்கு இதை ஆன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஆன் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ராப்பராக ஆன் ஆயிடுச்சு. டிஸ்பிளே எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு பற்றியில. ஸோ இது அந்த சப்போர்டில் ஒன் ஆஃப் த ஐசி ப்ராப்ளமாக இருக்குது. அந்த போர்டை கனெக்ட் பண்ணோம்னா இப்போ ஆஃப் ஆகிடும். இப்போ ஆனில் இருக்குது. இப்போ இந்த போர்டை கனெக்ட் பண்ணுறோம். போர்டை கனெக்ட் பண்ணோன்னா ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், போர்டை ஆன் பண்ணுறோம். இப்போ எடுத்துடுறோம் போர்டை. ஸோ இதுதான் ப்ராப்ளம். நமக்கு அந்த போர்டில் உள்ள ஐசியை ரிமூவ் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு அந்த ஐசி மாற்றியாச்சு. இங்கே பாருங்கள், அடாப்டர் கனெக்ட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு பாருங்கள், அடாப்டர் கனெக்ட் பண்ணியிருக்கு. டிசி பவர் சப்ளை ஆம்பியர் கனெக்ஷன் 19 கனெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கா. ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு இதை கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆன் ஆகாது. இப்போ ப்ராப்பராக ஆன் ஆகும். சுவிட்ச் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். ஆன் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா டிசி பவர் சப்ளை ஹை ஆம்பியர் கன்சியூம் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், டிஸ்பிளே எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.